ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் கிவி இயர்ஸ் பெல்லி இயரகோஸ்டிக் சைஃபர் இந்த ரெண்டு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்தோட பாக்ஸ் வந்து இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. இயரகோஸ்டிக் சைஃபருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெதர் கேஸ் வரும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவி இயர்ஸ் பெல்லிக்கு வந்து வராது. அண்ட் அடுத்து ஐஎம் ஷெல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு டிசைன் வைஸ்ன்னு பாருங்க. ரெண்டுமே ரெசின் மெட்டீரியல்ஸ். கிவிஎஸ் லெவனா மேலே ஃபேஸ் பிளேட் மட்டும் மெட்டல்ல வந்து பண்ணியிருப்பாங்க. இயரகோஸ்டிக் சைஃபர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசின் மெட்டீரியல் தான். அண்ட் கேபிள்ஸ் ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து இயரகோஸ்டிக் சைஃபரோட கேபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ ஆடியோ குவாலிட்டிக்கு வரும். நான் இந்த கிவிஎஸ் பெல்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் DDI5 DAC யூஸ் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணி கேட்டேன். அண்ட் இந்த இயரகோஸ்டிக் சைஃபருக்கு வந்து டேரக்டா டைப் சி வேரியன்ட் நான் யூஸ் பண்றேன். அண்ட் இதுல 3.5 வேரியன்ட்டும் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதோட ரெண்டுத்தோட ஆடியோ குவாலிட்டியில என்ன டியூனிங்ல என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா கம்ப்ளீட்டா ரெண்டுமே வேற சவுண்டிங் அண்ட் ரெண்டுமே வந்து ஒரே ஒரு ஈக்குவல் பிரைஸ் அரௌண்ட் தான் வருது. அதனால தான் இதை கம்பேர் பண்றேன். ஸோ கிவிஎஸ் வந்து உங்களுக்கு 3000 ருபீஸ்ல வரும். இது வந்து ஒரு 3500 சம்திங்ல வந்து வரும். இந்த ரெண்டுத்தோட சவுண்டிங்கை நான் சொல்றேன், எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு பாருங்க. அண்ட் எந்த ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த கிவிஎஸ் பெல்லில பாத்தீங்கன்னா அப்பர் மிட் ரேஞ்சே நல்லா பூஸ்ட் பண்றாங்க. இயரகோஸ்டிக்ல பாத்தீங்கன்னா லோவர் மிட் ரேஞ்சே நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மிட் ரேஞ்ச் டு ஹைஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுல மிட் ரேஞ்ச் டு லோஸ் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் கிவிஎஸ் நான் வந்து யூஸ் பண்ற சாங் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த கிவிஎஸ் பெல்லில இந்த சாங் பொறுத்த வரைக்கும் பேஸ் நல்லா அந்த பீட்ஸ் வந்து நல்ல பஞ்சினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அனிருத்தோட அந்த வோக்கல்ஸோட கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகல. அவரோட கிளாரிட்டி வந்து அப்படியே நல்லா கிறிஸ்டல் கிளியரா கிறிஸ்பியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ அடுத்து வந்து இயரகோஸ்டிக் சைஃபர் ஐஎம்ல வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து எதனால பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்ச் நல்லா இருக்கு அப்படின்றதுனால அந்த பிரைட்னஸ் லெவல் வந்து மிஸ் ஆகல. கிளாரிட்டி லெவல் அப்படியே வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து வோக்கல்ஸ்ல நல்ல ஒரு பிரைட்டா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி வேணும்னா கிவிஎஸ் பெல்லி வந்து பெஸ்ட். பட் இப்போ வந்து நம்ம இயரகோஸ்டிக் ஆடியோ சைஃபர் ஐஎம் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிபி மியூசிக் பிளேயர் தான். நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், ஓகே கொடுத்துருங்க. அண்ட் யூஎஸ்பி அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மோடில் தான் நான் வந்து கேட்குறேன். ஏன்னா இப்படி கேட்கறது மூலிமா உங்களோட ஆண்ட்ராய்டு ஆடியோ ஸ்டாக்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து டீக்ரேட் பண்ணி விட்ரும். ஆடியோ குவாலிட்டியை நீங்கள் என்ன தான் ஹைரஸ் ஆடியோ நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் டீக்ரேட் பண்ணி விட்ரும், கம்மி பண்ணி விட்ரும். அதனால தான் இந்த மெத்தடில் நான் வந்து கேட்குறது. ஸோ இப்போ இந்த இயரகோஸ்டிக் ஆடியோ வந்து நான் வந்து லிசன் பண்றேன். ஸோ இதுல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சி பேஸ் எஃபெக்ட் வேணும். அந்த பூம் பூம் அந்த மாதிரி பேஸ் எஃபெக்ட் வேணும். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸா இருக்கணும். பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயரகோஸ்டிக் சைஃபர் பெஸ்ட்னு வந்து சொல்லுவேன். மெயினா இந்த மாதிரி சாங்குக்கு நல்லா என்ஜாயபிளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்பவே வந்து நல்லா வந்து கொடுக்குது. ஸோ பேஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இயரகோஸ்டிக் சைஃபர்ல வந்து நல்லா உங்களுக்கு அப்பர் பேஸ் நல்லா தூக்கலா இருக்கனால நல்லா கும்மு கும்முன்னு அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பூம் பூமா வந்து கேட்கும். பட் இதுல வந்து அந்த அளவுக்கு அது ரொம்ப பீட்ஸ் எஃபெக்ட் நல்லா ரொம்ப பஞ்சியா வந்து இருக்காது. பட் ஆனா ஒரு டீடைல்டான ஒரு பேஸ் லைன் இருக்கும். அந்த பஞ்சினஸ் வந்து கரெக்டான லெவல்ல இருக்கும். பட் மற்ற சவுண்ட்ஸ் அதாவது பேஸ் லைன்ல இருக்கு, பேஸ் கிட்டார்ல இருந்து எல்லாமே இருக்குன்னா அந்த மாதிரி சவுண்ட்ஸும் எல்லாமே வந்து டீடைல்டா வந்து கேட்கும். ஸோ பேஸ் லைன் டீடைல்டா வேணுமா? பேஸ்லேயே ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒன்று எனக்கு டீடைல்டான பேஸ் லைன் வேணும்னா நீங்க இதுக்கு வந்து போகலாம். இல்ல பேஸ் வந்து எனக்கு நல்ல பஞ்சியா நல்ல கும்மு கும்முன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயரகோஸ்டிக் சைஃபருக்கு வந்து போகலாம். அட் த சேம் டைம் வோக்கல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்கு. வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் ரொம்ப வந்து ராவா கிடையாது. வோக்கல்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ராவா கொஞ்சம் பிரைட்டா வந்து இருக்கும். பட் இதுல வந்து நல்ல ஒரு மியூசிக்கலா இருக்கும். வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் அண்ட் அந்த ட்ரபிள் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இதுல மிஸ் ஆகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கேட்டுட்டே இருக்கணும் போது வோக்கல்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும். பேஸோட அந்த பீட்ஸ் வந்து நல்லா பூஸ்டடா நல்லா வந்து இருக்கும். பட் ஆனா அதை சுத்தி இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கடா இருக்கு, எங்கிருந்து வருது, அண்ட் எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி இருக்கு, வோக்கல்ஸ்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு செப்பரேஷன் இருக்கு அப்படி பார்க்கும்போது அங்க வந்து இது கொஞ்சம் வந்து எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்து தெரியும். சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்ப வைடரா இல்லாத மாதிரி தெரியும். இமேஜிங் ப்ரிசைஸா இல்லாத மாதிரி சவுண்ட்ஸ் எக்ஸாக்டா எங்க இருந்து வருது அப்படின்ற விஷயம் வந்து இதுல வந்து கொஞ்சம் லேகா வந்து இருக்கும். பட் இருந்தாலும் அது எல்லாமே நல்லா தான் வந்து கேட்கும். ஈவன் ட்ரபிள் எக்ஸ்டென்ஷனும் இதுல ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஏரினஸ் அந்த மாதிரி விஷயமும் நல்லா இருக்கும். எல்லாமே சாஃப்டா இருக்கும். ஸ்மூத்தான ஒரு ட்ரபிளா வந்து இதுல இருக்கும். பட் இதுல வந்து ட்ரபிள் வந்து இதுல நார்மலா தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப வந்து வால்யூம் அதிகமா
வால்யூம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு வோக்கல் ஃபார்வர்ட் இதுல இருக்கிறதுனால, ரொம்ப ஷவுட்டியான ஒரு வோக்கல்ஸ் ஆயிடும். மத்தபடி இதுல வந்து அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இதுல கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். இமேஜிங் ரொம்ப நல்லா இருக்கும். சவுண்ட் செப்பரேஷன் அதாவது வோக்கல்ஸுக்கும் மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு தள்ளி தள்ளி இருக்கும். அதாவது வோக்கல்ஸ் இருக்குன்னா, கொஞ்சம் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். நல்ல ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த கேப்ல அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். சவுண்ட்ஸும் எங்க இருந்தெல்லாம் வருதுன்றது இதுல ரொம்ப நல்லா தெரியும். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க கிவி இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து போலாம். அண்ட் அதே மாரி ஃபாஸ்ட் பீட் சாங்கு, அந்த கிளாசிக்கல் சாங் அதெல்லாம் கேட்குறீங்க. கொஞ்சம் பேலன்ஸ்டா கேட்கணும். பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தா ஓகே. ட்ரபிளும் வந்து ரைட்டா, ஃப்ளாட்டா தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் பவர்டா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு போலாம். பட் கிவி இயர்ஸ் இந்த பெல்லில ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? இதுக்கு நண்பனும், எதிரியும் ஒரே ஆள் தான். அது யாருன்னா வோக்கல்ஸ் தான். ஏன்னா, இதுல வந்து அந்த அப்பர் மிட் ரேஞ்ச் ஷார்ப்பா இருக்கனால, கரெக்ட்டான வால்யூம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப அதிகமா வால்யூம் வச்சீங்கன்னா, ரொம்ப ஷவுட்டியா மாறிடும். அதே மாரி வால்யூம் வந்து நீங்க எப்ப அதிகமா வைப்பீங்கன்னா, இப்ப மேபி வந்து எனக்கு பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நெனைக்கணும். அப்படின்னு நெனைச்சு வால்யூம கூட்டுவாங்க. அப்படி கூட்டும்போது தான் இங்க வந்து பிரச்சனை வந்துரும். ஸோ ரைட் அமவுண்ட் ஆஃப் வால்யூம் நான் இந்த யூஎஸ்பி ஹார்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 18 அந்த மாரி பாயிண்ட் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணேன். அந்த வால்யூம்ல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கொஞ்சம் பேலன்ஸ்டா நல்லா வந்து கேட்கும். ட்ரபிள் அண்ட் பேஸ் 2மே வந்து கரெக்ட்டா பேலன்ஸ்டா ஃப்ளாட்டா வந்து இருக்கும். அப்பர் மிட் ரேஞ்ச் வந்து கிளாரிட்டி வந்து வோக்கல்ஸ் வந்து நல்ல ஒரு பிரைட் கிளாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல வார்ம்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் இயர் அக்கோஸ்டிக் சைஃபர் வந்து யாருக்குன்னா, என்ஜாயபிளா கேட்கணும். மெலோடி அண்ட் இடிஎம் நல்ல ஒரு கும்மு கும்முன்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அ இயர் அக்கோஸ்டிக் சைஃபர் பெஸ்ட் சாய்ஸ். மெயினா பேஸ் நல்லா கும்மு கும்முன்னு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இயர் அக்கோஸ்டிக் நல்லா தரமா இருக்கும். நீங்க ஒரு மெலோடிலாம் கேட்கும்போது வோக்கல்ஸ் அண்ட் அந்த பேஸ் பீட்ஸ் வரும்போதே நீங்க வந்து விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். வெல் அவ்வளோதான் இந்த கிவிஎஸ் பெல்லி, அதுக்கப்புறம் இயர் அக்கோஸ்டிக் சைஃபர் இந்த 2 ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ, கம்பேரிசன் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த 2 ஐஎம்ஸ்ல இந்த 2 சவுண்ட் டியூனிங் 2மே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான சவுண்ட் டியூனிங். 2த்துல எந்த மாரி டியூனிங் வந்து நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த கம்பேரிசன் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த கம்பேரிசன் வீடியோல சீக்கிரம் வந்து உங்கள சந்திக்கிறேன். பாய்.